இளவரசே, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் சந்தர்ப்பம் வரணும். எப்ப தோணுதோ அப்பெல்லாம் கனவு பத்தி பேசக்கூடாது. நீங்க எப்படியும் பௌர்ணமி நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும். சரி சுகுமாரி, என் கனவு ஒரு பக்கம் இருக்கட்டும், என் காதல பத்தி நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்கணும் இளவரசரே. உங்களுக்கு தெரியாதது இல்ல. உன் காதல் கிடைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு தான் உங்களை காதலிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ராஜ்யத்தை ஆள போற இளவரசர். நான் காட்டுல கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு கொடூரமான மிருகங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அனாதை பெண். உங்களை காதலிக்கணும்னு நினைக்கிறது தகுதிக்கு மீறின செயல். பாரு சுந்தரி, காதல்ல எப்பவுமே தகுதி எல்லாம் பார்க்க கூடாது. அது எப்போ யார் மேல எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. நான் உன்னை பார்த்த நொடியில நான் காதல்ல விழுந்துட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் என் நாட்டுல ஒரு பங்கா மாறுவ இல்ல? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டத்து ராணியாக்க போறீங்களா ராஜா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். அதுல சந்தேகம் எதுக்கு? முதல் பார்வையிலேயே காதல் வயப்பட்டீங்களா? ஆமா. உண்மையிலேயே அந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வசந்த காலம் இந்த காட்டிலேயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அரண்மனையில உன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு வெயில் காலமும் உன் கையால மோர் குடிக்க நான் ஆசைப்படுறேன். மழை காலத்துல நான் நினைஞ்சு உன்னோட முந்தாயினில நான் தலைய தோட்டணும். இளவரசரே, போதும் நிப்பாட்டுங்க. உங்க கவிதைக்கு ஒரு அணைய போடுங்க. இது கவிதை இல்ல மீனாட்சி. வருங்காலத்துல மகாராஜாவை நம்ப வச்சு காலக்கோட்டை நாட்டுக்கு போய் நம்ம முதுகுல குத்திட்டான். நேரத்தை பார்த்து நடுராத்திரி தாக்கி நம்ம வீரர்களை கொன்னு போட்டான். ஆமா, அப்பா எங்க போனாங்க? இத அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம நேரத்துக்கு நீங்க இல்லாம போனதுனால அந்த காலக்கூட்டத்துக்கு முன்னாடி முட்டு போட விருப்பம் இல்லாம தூரமா ஒரு மலைக்கிட்ட போயிட்டாங்க. அத கேள்விப்பட்டதும் இளவரசன் உடனே அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு மலையை நோக்கி போனான். கொஞ்ச தூரத்துல மலை உச்சியில அவங்க அப்பா நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் தூரத்துல இருந்தே பார்த்தான். மகாராஜாவுடைய அஸ்திரங்கள் நகைகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு சாதாரண மனுஷனா மலை மேல இருந்து கீழே குதிச்சு இறந்துட்டாரு. அவனுக்கு கனவுல நடந்தது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடியே நடக்கிறத பார்த்து இளவரசன் அப்பாவோட கால்ல விழுந்து தேம்பி தேம்பி அழுதான். ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே அப்பா. இத்தனை நாள் என் கனவுல வந்தவங்க எங்க அப்பா தானே, என்னால கண்டுபிடிக்க முடியலையே. ஐயோ ஐயோ கடவுளே, என்னால தான் இதெல்லாமே ஆனது. நான் எங்க அப்பாவோட பேச்சை கேட்டிருந்தா இப்போ எங்க அப்பாவுக்கும் என் நாட்டுக்கும் இந்த நிலைமைய வந்திருக்காது. ஐயோ ஐயோ, இப்படி ஆயிடுச்சே கடவுளே. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க. என் கண்ணு முன்னாடி உங்க சாவ பாப்பன்னு நினைச்சு கூட பாக்கலையே. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய நண்பன் தானே தெரிஞ்சுக்கிட்ட இளவரசர் உடனே காட்டுக்கு கிளம்புனாரு. சில நாட்கள் பயணம் செஞ்சு கடைசியில மீனாட்சியை வந்து சந்திச்சு, இது எல்லாமே உனக்கு தெரியும்ல